இன்ஃபோ டிவோஷனல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கும் லீப் ஆண்டா இந்த ஆண்டு பிறந்திருக்கு. அதனால இந்த பிப்ரவரி மாதத்துல 29 தேதி வருது. தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது. பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை சஷ்டி அன்று தொடங்குது. தை அமாவாசை, மாசி மகம், ரத சப்தமி போன்ற திருவிழாக்கள்லாம் மிக விமர்சையா நம்ம கொண்டாடுறோம். நமது முன்னோர்களை மனங்குளிர செய்து மேல் லோகத்திற்கு மீண்டும் அனுப்பி வைக்கும் நாள் தான் இந்த தை அமாவாசை. முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். முறையா விரதம் இருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணங்களை எல்லாத்தையும் மற்ற நாள்களில் கொடுக்க முடியாதவங்க இந்த தை அமாவாசையில கொடுக்கலாம். அவர்களுடைய மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்துட்டு போவாங்க. ஒருவருடைய தல விதியை மாற்றும் சக்தி இந்த தை அமாவாசைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க. ரத சப்தமி அப்படின்னா சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையிலையும் அவரை போற்றும் விதத்திலையும் இந்த நாளை கொண்டாடுறோம். மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு. அதன்படி நமக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மகர ராசியிலேயே கும்பராசிலேயே சஞ்சரிக்கிறாரு. இந்த மாதத்துல 3 கிரகங்களோட முக்கிய பயிற்சி எல்லாம் இருக்குது. செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சி இருக்குது. இந்த மாதத்துல புது கிரகங்களோட கூட்டணியும் உருவாகுது. மகர ராசியில சூரியன் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. செவ்வாய் தனுசு ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. புதன் மகர ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. சுக்கிரன் தனுசு ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அவரும் மகர ராசிக்கு போறாரு. குரு பகவான் மேசராசியில இருக்கிறாரு. சனி கும்பராசியில இருக்கிறாரு. ராகு மீனத்துல இருக்கிறாரு. கேது கன்னியில இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குவதால 12 ராசி ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வேலையில ஒரு கண்ணையும் குடும்பத்துல ஒரு கண்ணையும் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள். உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த 2024ஆம் வருடத்தின் 2வது மாதமான பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 4ல் சுக்கிரன், 6ல் சனி இருக்கிறதாலும் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் உங்களுடைய பலத்தை மேலும் அதிகரிப்பார். பண வரவு இந்த மாதம் ஓரளவு சிறப்பாக தான் இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. தொழில் வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு லாபங்களை தடையின்றி பெற முடியும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் தொழிலில் கிடைக்கும். இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் வேலைப்பளு குறைவறதால மன நிம்மதி ஏற்படும். குரு பகவான் 8ல் சஞ்சரிக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கலெல்லாம் சற்று கவனத்தோடு இருக்கணும். இந்த மாதம் முழுவதும் விநாயகரையும் துர்க்கையம்மனையும் வழிபட்டுட்டு வாங்க. மாதத்தின் தொடக்கத்திலேயே சனி பகவான் தனது சொந்த ராசியில் 6ஆம் வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கிறாரு. அதனால கடினமாக உழைக்க வேண்டும் அப்படிங்கிற உத்வேகம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய பணியில் கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். வேலைப்பளு அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு இருக்கலாம். 7ஆம் வீட்டின் அதிபதி குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறதால வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் சற்று எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். திடீர்னு சில நிகழ்வுகள்லாம் ஏற்படலாம். திடீர்னு லாபம் வரும், திடீர்னு நஷ்டம் அடையலாம். அதனால கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். ராகு பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறதால வியாபாரத்தில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். யாருக்கா இருந்தாலும் வாய்ப்புகள் வரும்பொழுது அதை பயன்படுத்திக்கிட்டாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். சூரியனும் புதனும் இணைஞ்சு 5ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது இருக்கும். பேச்சில் இனிமையும் புத்திசாலித்தனமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். மாணவர்கள்லாம் படிப்பில் ஆழ்ந்து படிக்கிறதோடு கல்வி தொடர்பான ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும். மற்ற பொழுதுபோக்கு அம்சங்களில் உங்களுடைய மனம் ஈடுபடுவதாலையும் சரி, சுற்றுலா அப்படிங்கிறது செல்வதாலையும் உங்களுடைய படிப்புல கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை எல்லாம் வரும். சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே 6ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால போட்டித் தேர்வுகள் எல்லாம் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு தான் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு 8ஆம் வீட்டில் அமர்ந்து 2, 4, 12ஆம் வீட்டையும் அவருடைய 3ஆம் பார்வையா முழுமையா பார்க்கறாரு. அதனால நீண்ட தூர பயணத்திற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. வெளியூர் மாநிலம், வெளிநாட்டு தொடர்புகள் இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு.
குடும்பத்துல சுபகாரியங்கள்லாம் நடைபெறலாம். திருமணம் அல்லது திருமணம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். 5ஆம் வீட்டுல சூரியன் மற்றும் புதன் இருக்கிறாங்க. அதனால காதல்ல உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய பார்ட்னர் தான் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும் இந்த மாதத்துல. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சுக்கிரனும் செவ்வாயும் 5ஆம் வீட்டுல நுழையிறதால கணவன் மனைவிக்கு இடையில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போவீங்க. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும். சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள்லாம் வரலாம். உங்க ராசியிலேயே ராகுவும் 7ஆம் வீட்டுல கேதுவும் இருக்கிறாங்க. செவ்வாய் 4ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டுல பேச்சியாவதால வாழ்க்கை துணையோடெல்லாம் வாக்குவாதங்கள்லாம் வரலாம். அவர்களோட உடல் நலமும் பாதிக்கப்படலாம். அதனால மருத்துவ செலவு அப்படிங்கிறது வரும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கிறதால அசையும் அசையா சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. சூரியனும் புதனும் 5ஆம் வீட்டில் இருந்து 11ஆம் வீட்டை பார்க்கறதால வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வருமானம் வரக்கூடிய காலகட்டத்திலேயே சேமிப்பு அப்படிங்கிறதையும் நீங்கள் பழகிக்கணும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருள்கள் எல்லாம் இந்த மாதத்தில் வாங்குவீங்க. பெண்களுக்கெல்லாம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். சனி 6ஆம் வீட்டில் இருக்கிறதால பழைய நோய்களிலிருந்து விடுபடுறதுக்குண்டான அனைத்து வழிவகைகளும் இந்த மாதத்தில் கிடைக்கும். நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தைரியத்தை உங்களுக்கு சனி பகவான் தருவார். உங்களுடைய கவனக்குறைவால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில். கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய படைப்பாற்றல் திறன் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய மாதமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்குங்க. சக கலைஞர்களையும் மரியாதையோடு நடத்துறது நல்லது. வழக்கத்தை விட இந்த மாதம் எந்தளவு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். எழுத்தாளர்கள், ஓவியம் வரைபவர்கள்லாம், இசையமைப்பாளர்கள்லாம் தங்களோட தனித்திறமையாலேயே இந்த மாதத்தில் நீங்கள் பிரகாசிக்கலாம். மற்றவர்களுடைய சிக்கல்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய புதுமையான சிந்தனைகளுக்கு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். குழந்தைகள் மீதும் பெற்றோர்கள் மீதும் அதிக அக்கறை செலுத்துவீங்க இந்த மாதத்தில். குடும்பத்துக்காக தனி நேரத்தை ஒதுக்கி அவர்கள் மீது கவனத்தை செலுத்துவீங்க. சில சமயங்களில் குழந்தைகளாலையும் சரி பெற்றோர்களாலையும் சரி ஒரு சில சவால்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடும். அதனால் பொறுமையோடு செயல்பட வேண்டியது நல்லது. உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் அவர்களுக்கு அதிகமாகவே தேவைப்படும். ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனத்தை செலுத்தணும். அஜீரண கோளாறு, பதட்டம், செரிமானம், மன அழுத்தம் தொடர்பான உடல்நல பிரச்சனைகள்லாம் வரலாம். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது நல்லது. மாணவர்கள்லாம் தனித்தன்மையோடு செயல்படுவீங்க இந்த மாதத்தில். படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துவதோடு உங்களுடைய ஞாபக சக்தியையும் அறிவுத்திறனையும் வளர்த்துக்கிறது நல்லது. பாடத்தில் சந்தேகம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஆசிரியர்களிடத்துல கேட்டு தெளிவு பெறுறது மிக மிக முக்கியம். இந்த மாதத்தில் நேர்முக தேர்வு, போட்டித் தேர்வெல்லாம் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதால அதை எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே தயாராக இருக்கணும். உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுடைய வெற்றிக்கு அழைத்து சொல்லும். அதனால் பெற்றோர்கள் சொல்படியும் ஆசிரியர்கள் சொல்படியும் மாணவர்கள் நடந்துக்கிறது நல்லது. மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறக்கூடிய மாதமாக இருக்கும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் அசைவ உணவுகளை தவிர்த்து வாங்க கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே. சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளித்தும் வாங்க. பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.